ஆக அளவுகோல் எதுவாக இருக்க வேண்டும், பெண் வீட்டாருடைய அளவுகோல் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒழுக்கம் உள்ள மாப்பிள்ளையா, நல்ல மாப்பிள்ளையா, உழைக்கக்கூடிய மாப்பிள்ளையா, தன்மானம் உள்ள மாப்பிள்ளையா, சுயமரியாதை உள்ள மாப்பிள்ளையா, இவன் கிடைக்கிறானான்னு பார்க்கணும். துபாய் மாப்பிள்ளையா, லண்டன் மாப்பிள்ளையா, அமெரிக்கா மாப்பிள்ளையா, பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா, இப்படி தேடி அலைஞ்சா பிரச்சனை தான். ஆக நமக்கு வீட்டுக்கு வருகின்ற மருமகன் நல்லவனாக இருக்கும். ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, உழைக்கக்கூடிய திறன் இருக்குது அவனிடத்தில், சுயமரியாதைக்காரனாக இருக்கிறான், இத்தகைய பண்புகள் கிடைத்தவன் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் முடித்துக்கொள்வோம் என்ற ஒரு மனப்பான்மைக்கு பெண் வீட்டார்கள் வந்து விட்டார்னு சொன்னால் இந்த பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவர்கள் கௌரவம் பார்க்கிறார்கள். கௌரவம் பார்த்து மிகப்பெரிய இடத்தில் தான் முடிக்க வேண்டும் என்று இவர்கள் தேடி அலைகின்ற காரணத்தினால் கராக்கி உணவு கூடுது இல்லையா? இந்த ஆண்களுக்கு கராக்கி ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆகவே பெண் வீட்டாருக்கும் இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. வரட்டு கௌரவம், வீண் கௌரவம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காமல் நபிகள் நாயகம் சொல்லுகின்றபடி ஒழுக்கமுள்ள ஒரு ஆண் நமக்கு கிடைப்பானா என்பதை மட்டும் ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைக்கு அங்கும் ஒரு தீர்வு இருக்குது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.